Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சம்பந்தமா எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை. நன்றி நன்றி தேங்க்யூ. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவை சம்பந்தமா எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை. நன்றி நன்றி தேங்க்யூ. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவை சம்பந்தமா எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை. நன்றி நன்றி தேங்க்யூ. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவை சம்பந்தமா எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை. நன்றி நன்றி தேங்க்யூ. ராஜ்யசபா சீட் கொடுப்போம் என்று நாங்கள் சொன்னோமா என இபிஎஸ் கூறிய விவகாரம் தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது அதற்கு பதிலளிக்க மறுத்து அவர் கையெடுத்து கும்பிட்டுவிட்டு நன்றி சென்றுவிட்டு கூறியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன் வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக இருதரப்புக்கும் இடையே இந்த மாதிரி முரண்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படக்கூடிய வேளையில் தற்போதும் அவர் பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். என்ன கூறப்படுகிறது தேமுதிக தரப்பில் இருந்து? முழு விவரம் என்ன? வணக்கம். மாநிலங்களவை எம்பி பதவி குறித்து கூட்டணியில் எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்தான கேள்விக்கு இரண்டாவது முறையாக பதில் அளிக்காமல் கையெழுத்து கும்பிட்டு பதில் பேசாமல் புறப்பட்டு சென்றார் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இன்றைய தினம் தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்தில் உலக மகளிர் தினத்தை ஒட்டி மகளிர் தினம் கொண்டாட்டத்தில் தேமுதிகவுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடினார். அதன் பிறகாக செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். மாநிலங்களவை எம்பி பதவி குறித்து கூட்டணியில் எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியது தொடர்பான கேள்விக்கு அவர் இரண்டாவது முறையாக பதில் அளிக்காமல் கையெழுத்து கும்பிட்டார். கடந்த முறையே, அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு கேள்வி அதிமுகவுக்கு எப்போது இந்த சீட் தருவதாக என கூறியது தொடர்பாக அதற்கு அடுத்த நாளே பிரேமலதா விஜயகாந்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அப்போது அவர் பதில் அளிக்காமல் சென்றிருந்தார். இந்நிலையில் இரண்டாவது முறையாக அவரிடம் கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு பதில் அளிக்காமல் கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறார். ஏற்கனவே இந்த விவகாரம் குறித்து அதிமுக தலைமை தேமுதிகவுடன் பேசியதாகவும் நேரம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விவகாரம் பேசு பொருளாக ஆன பிறகும் கூட விஜயகாந்த் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் சத்தியம் வெல்லும் நாளை நம்புதே என பதிவிட்டிருந்தார். உடனடியாக அது நீக்கவும் பட்டது. இந்நிலையில் ஜூலையில் நல்ல செய்தி வரும் என பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இன்றைய தினம் மகளிர் தின கொண்டாட்டத்தின் பிறகாக செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பிய போது இரண்டாவது முறையாக அதற்கு பதிலளிக்காமல் கையெடுத்து கும்பிட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக தரப்பாகவும் அதிமுக தரப்பாகவும் இரண்டு தரப்பிலிருந்தும் இதற்கு பதிலளிக்காத ஒரு சூழல் என்பதுதான் தற்பொழுது வரைக்கும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.